ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிமா டூர். இன்னைக்கு கோட் படத்துல நம்ம வெங்கட் பிரபு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருந்தாரு. லோலா விஎஃப்எக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு போட்டோஸ் வந்து சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பயங்கரமான ஹிட் கொடுத்துச்சுன்னா சொல்லி அவனோட போஸ்டரே. நிறைய பேர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லா இடத்துல அதிகமான கிராஃபிக்ஸ் இருக்கிற படங்கள்லாம் எடுக்கக்குள்ள வந்து நிறைய பேர் இந்த கிராஃபிக்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம மறந்துடுறாங்க. அப்படியே அதனால வந்து படமே பெரிய மைனஸா போயிருது. ஆனா அந்த கோட் படத்துல கிராஃபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால வந்து இந்த படம் எனக்கு தெரிஞ்சு வந்து செம்ம குவாலிட்டியா வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அந்த போட்டோல தளபதி விஜய் லுக்கே வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. கை கட்டி நிக்கிறாரு, பேக்ரவுண்ட்ல கிரீன் ஸ்கிரீன் இருக்கு. சரி, என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். நம்ம வெங்கட் பிரபுக்கு வந்து லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன என்ன படம்னு கேட்டீங்கன்னா வந்து விசாரணை. அது ஒரு ஃபிளாப் மூவி ஆயிருச்சு. இப்போ அந்த கோட் படத்துல மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். தளபதி விஜய் ஆக்டிங்ல, வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. ஏஜி சினிமா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. வர செப்டம்பர் இந்த படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் STR48 இந்த படத்துல அப்டேட் பத்தி நிறைய விஷயங்கள் வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணக்குள்ளே வந்து ஒரு தரமான லுக்ல தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பார்க்கவே தெரியும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. பட் இப்போ என்னன்னா நியூஸ் கிடைச்சிருக்காங்க வந்து ஜூன் 8ஆம் தேதி இந்த ஷூட்டிங் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் STR வந்து கிட்டத்தட்ட டபுள் ரோல் நடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் மூவி, கமல் சார் ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பேன் இந்தியன் மூவியாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இதை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. இதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். சிம்பு ஃபேன்ஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். சிம்பு அவர்களுக்கு இது ஃபர்ஸ்ட் அவர் கெரியர்லேயே பயங்கரமான மூவியாக அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தில் STR வந்து கிட்டத்தட்ட 50 கோடி சேலரியாக வாங்க போகிறான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. உண்மையாக பொய்யான்னு தெரியல. கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் சுழின்னு சொல்லிட்டு எல்சியூ கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து லோகேஷ் கனகராஜ் எடுக்கப்படுன்னு சொல்லிட்டு நியூஸ் ஸ்பெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னால ஃபர்ஸ்ட் பார்க்கல நம்பவே முடியல. இதுனா ரூமரா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாள் வீடியோஸே நான் போடல. பட் இப்போ தெரிஞ்ச வரையும் கன்ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ஷார்ட் ஃபிலிமோட அப்டேட் வந்து வர மண்டே வந்து 6 PM வந்து வரும்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த எல்லா எல்சியூல வந்து ஒரு சின்ன பார்ட்டா வந்து ஷார்ட் ஃபிலிமா எடுத்து ஒரு 4 பார்ட் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இதுல வந்து யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்னா வந்து அர்ஜுன் தாஸ், ஜெயராம்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் அவர்கள் தான் வந்து போட போறோம்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிமா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ண போறது வந்து அபிஷேக் ராஜா. இந்த விக்ரம், கைதி, லியோ இந்த போன்ற படங்கள்லாம் வச்சு ஒரு பயங்கரமா வந்து கனெக்ட் பண்ற விதமா வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மெய்ய புள்ளியா இந்த பிள்ளையார் சுளைன்னு வச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மண்டே வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் 6 PM வந்துருச்சுன்னா இது கன்ஃபார்ம் ஆயிரும். இதை பத்தியான பேச்சுகளும் அதிகரிச்சிரும்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சு. அதனால கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். எல்சியூக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே விதமா ஃபேன்ஸா கிரியேட் பண்ண ஒரு சின்ன போஸ்டர் இது. அது லைன் அப் போஸ்டர்னே சொல்லலாம். இதுல வந்து லைன் அப்பா புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பிள்ளையார் சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரப்போதில்ல, அதனால வந்து உங்க ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ரிலீஸ் பண்ணாங்க சொல்லணும். இந்த லைன் அப்ல தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் ப்ளூ பிரிண்ட் ரிலீஸ் பண்ணாங்க, பார்க்கவே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன, கம்யூன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டா இருக்கும். நாரடி சாங் எழுதுனா விஷ்ணு அவர்கள் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. செவன் ஸ்கிரீன் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. நயன்தாரா வந்து இந்த படத்துல வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. கவின் இந்த படத்துல வந்து ஹீரோவான ரோல்ல நடிக்க போறான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கும். விஷ்ணு அவர்கள் வந்து நயன்தாரா வச்சு வந்து ஒரு ஃபிலிம் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதை முன்னிட்டு ஹீரோவா வந்து நம்ம வந்து கவினை போட்டிருக்காங்க. ஹீரோனியா வருவாங்களா நயன்தாரா அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் நயன்தாராக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து ஒரு ஹை பட்ஜெட் மூவியா இருக்கனால கொஞ்சம் பயங்கரமா பிளான் போட்டு எடுப்பாங்க. உண்மையை சொல்ல போனா வந்து இந்த விஷ்ணு வந்து நாரடி சாங் மட்டும் எழுதல, லோகேஷ் கனகராஜோட ஏடி கூட சொல்லலாம். எனக்கு என்ன டவுட்னா வந்து வர டைரக்டர் ஃபுல்லாவே வந்து அனிருத்துங்கிறாங்களா. அனிருத் எப்படி தான் ஒத்துக்கிறான்னு தெரியல. கிட்டத்தட்ட 10 கை 10 கால் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இவர் ஒத்துக்கிறத பார்த்தா வந்து எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய படத்துலையும் பயங்கரமான மியூசிக் போட்டு தெறிக்க விட்டுறாரு. என்ன மனுஷன் அவர். நெக்ஸ்ட் கங்கா படத்தை ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஆகும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுது. இந்த அப்டேட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருந்துச்சான். பட் இப்போ கன்ஃபார்மாக இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்டுக்கு வந்து 10,000 பீப்புள்ஸ் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இப்போ நியூஸ் கிடைச்சிருக்கு கங்கா படத்துல. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து 38 லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 14 லாங்குவேஜ் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. பாக்கி லாங்குவேஜ் ஓடிடில போகல. பாக்கி எல்லா 38 லாங்குவேஜ் ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் என்னன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சூர்யா அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவியா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கங்கோ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. கிரீன் ஸ்டுடியோ அதிகமான பட்ஜெட் போட்டு இந்த ஃபிலிமை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வர கிரீன் ஸ்டுடியோ வந்து அதிகமான பெரிய படங்களை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன சின்ன படங்கள் தான் கையில் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ பெரிய படங்கள்லாம் வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் தங்கலான்னா அவங்கள்ட்ட தான் இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா வந்து இப்போ ஏன்னா கிரீன் ஸ்டுடியோ வந்து சின்ன படங்களை மட்டும் தான் ப்ரொமோஷன் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது மிக பெருசான ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ பெரிய படம் அவங்க கையில் இருக்கு. எப்படின்னா ப்ரொமோஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு
கேள்விக்குறி இருக்கும்ல, அது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்க நல்லபடியா ப்ரொமோஷன் பண்றாங்கன்னா எந்த பிரச்சனை கிடையாது. லைட்டா சொதப்புனா கூட படத்துக்கு லைட்டா மைனஸ் வந்து விழுவும். சூர்யா டிசா பட்டானே ஆக்டிங்ல, சிவா டைரக்ஷன்ல, டிஎஸ்பி இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. கிரீன் ஸ்கிரீன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிவகார்த்தின்ற நியூ ப்ராஜெக்ட் அப்டேட் வந்து நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி வந்து திரும்பி சிவகார்த்தின் வச்சு ஒரு படம் வந்து எடுக்க போறான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த படத்துல வந்து ஹீரோயின் லீடா வந்து ராஷ்மிகா மதனா வந்து நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. கமல் சார் ப்ரொடக்ஷன்ல சிவகார்த்தினுக்கு ஒரு மூவி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மூவி வந்து எந்த ப்ரொடக்ஷன்ல கிடைக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நேம் வந்துச்சு. பட் அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் நான் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க ஒன்றும் நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஒன்றும் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.